ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தேவ சமூகத்திலே கொஞ்ச நேரம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி வெளிப்படுத்தல் சேஷம் அதனுடைய 13ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 13ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. நாம் அந்த வசனத்திற்கு முன்பாய் கண்களை மூடி நாம் செபிப்போம். அப்பா பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய எங்கள் ஆண்டவர் தகப்பனே, நடக்க போகிற ஒவ்வொரு காரியங்களையும் குறித்து எங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலும் இந்த வசனத்தை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா, உம்மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா, இது எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாகவும் இந்த நாட்களுக்கு நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆகாதபடிக்கு உம்முடைய சமூகத்திற்கு ஆயத்தப்பட கிருபை தாரும். ஆசீர்வதி ஏசன்ப நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்களிலே நாம் அவருடைய பரிசுத்த ஆவியின் முத்திரையை குறித்தும் பரிசுத்த ஆவியை குறித்தும் நாம் ஆண்டுடைய சமூகத்தில் இந்த வசனங்களை வாசிக்க தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாளிலும் இந்த வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லியிருக்கிற பாருங்க, அந்த மிருகத்தின் முத்திரையாவது. இங்கே கடந்த வாரத்தில் நாம் தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியினுடைய முத்திரையை குறித்து நாம் பார்த்தோம். ஆனால் இங்கே இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது அந்த மிருகத்தினுடைய முத்திரை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவி என்கிற ஆவியின் முத்திரையை தரித்து கொள்ளாத ஒரு மனிதன் இந்த மிருகத்தினுடைய முத்திரையை தரித்து கொள்ள வேண்டும். இன்னும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியை அந்த முத்திரையான அபிஷேகத்தை நாம் காத்து கொள்ளாமல் இந்த உலக மார்க்கத்தின்படி நடக்கிறவர்களும் இந்த முத்திரையை தரித்து கொள்ளக்கூடும். அதுதான் இங்கே ஆவியானவர் நமக்கு தெளிவாய் நமக்கு இங்கே எழுதி தந்திருக்கிறார். யோவானுக்கு பத்மதேவிலே கர்த்தர் காண்பித்து கொடுக்கும்போது இந்த தரிசனத்தை அப்படி அழகாய் அவர் பார்க்கிறார். அவர் இந்த காரியங்களெல்லாம் அவர் பார்க்கிறார். அதனால் யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் நாம் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அதிகமாய் பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் அந்த இடத்துல எழுதியிருப்பார். அவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி அவர் அந்த சுவிசேஷ பகுதியில் எழுதியிருப்பார். ஆனால் இந்த வெளிப்படுத்தலில் இங்கே வரும்போது ஆண்டவர் அவருக்கு காண்பித்து கொடுத்த அந்த வெளிப்படுத்துதல், அந்த தரிசனத்தை அவர் கண்கூடாக அவர் பார்க்கிறார். அதனால் அவர் இந்த இடத்துல அவர் அந்த மிருகத்தினுடைய முத்திரையை குறித்து அவர் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மிருகம் என்று சொன்னால் நமக்கு நன்றாக தெரிந்திருக்கும். தேவனுடைய ராஜ்யம் ஒன்று உண்டு, உலகத்தில் ஒரு ராஜ்யம் ஒன்று உண்டு. பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி பூமியில் ஒரு ராஜ்யம் இருக்கிறது. இந்த பூமியில் இருக்கிற இந்த ராஜ்யத்திற்குள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த ராஜ்யத்திற்குள்ள இருந்து ஒரு கூட்ட ஜனத்தை, இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் அவருடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்கிறது அவருடைய சித்தம். ஆனால் எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாரும் அவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் அவர் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறார். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, அதற்கு நீ ஆயத்தப்படு. நீ ஒரு மனிதருக்கு வஞ்சிக்கப்பட்டு போகாத, உன் ஆத்துமாவை நீ இழந்து போகாத என்று சொல்லி அவர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் ஆண்டவர் நமக்கு தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு கற்று தந்து கொண்டிருக்கிறார். இப்போ நாம் இந்த வசனத்தை நாம் கவனிக்க வேண்டிய ஒரு இடத்துல நாம் இருக்கிறோம். அநேகர் இந்த வசனங்கள் வெளிப்படுத்தல் பகுதியே திருப்புவது இல்லை. அநேகர் இன்றைக்கு வெளிப்படுத்தல் வசனங்களை எடுத்து தியானிப்பதும் குறைவாக தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு வெளிப்படுத்தி தந்திருக்கிற ஒரு வெளிப்பாட்டின் வசனங்களை நாம் தியானிக்க வேண்டும், அதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு அதை குறித்து நமக்கு சொல்லுகிறார். இங்கே பாருங்க,
அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளே நாம் போவதற்கு எப்படி பரிசுத்த ஆவி என்ற முத்திரையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோமோ, அதை வெறுக்கிறவர்கள், அதை விரும்பாதவர்கள், அதை காத்து கொள்ளாதவர்கள், அதை குறித்து வாஞ்சை இல்லாதவர்கள், இந்த பூமியிலே நாம் இன்னும் ஒரு ராஜ்யம் எழும்பி வரப்போகிறது. நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அந்தி கிறிஸ்தவனுடைய ஒரு ஆளுகை மிக்க தன்மை இந்த பூமியிலே வரப்போகிறது. அந்த அந்தி கிறிஸ்து என்று சொல்லக்கூடியதான அந்த மிருகத்துக்கு ஒரு ராஜ்யம் இங்கே ஸ்தாபிக்கப்படுகிறது. இன்றைக்கு அதற்குடைய எல்லா வழிகளையும் இன்றைக்கி ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் இங்கே இருக்கிற தலைவர்கள் எல்லாம். இந்த உலகத்தில், இந்த உலக ராஜ்யத்தில் இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் அதற்கு தான் வழியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த ராஜ்யத்தில், இந்த ராஜ்யத்திற்கு இனி ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவர் வருவார். அவரை தான் இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது மிருகம் என்று சொல்லி. மிருகத்தினுடைய அந்த ராஜ்யத்துக்கும் அந்த ராஜ்யத்துக்குரிய ஒரு ராஜாவும் அதை சொல்லியிருக்கிறது. மிருகம், நாமம், லக்கம். அந்த 17வது வசனத்தில் 3 காரியம் சொல்லியிருக்கு. அந்த மிருகத்தின் முத்திரையாவது, அதன் நாமத்தையாவது, அதன் லக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறு எதுவும் இந்த பூமியில் நாம் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது, கொள்ளவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலம் இனி வரப்போகிறது. அப்படிப்பட்ட ஒரு காலத்திற்கு நம்முடைய தேசம் ஆயத்தமாகப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கி நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், சபைக்கு போகிறோம். ஆனால் இதை குறித்ததான ஒரு கலக்கம் நமக்கு, இதை குறித்ததான ஒரு எண்ணம் நமக்கு இல்லை. நான் ஆயத்தமாக இருக்கிறேனா? கர்த்தர் என்னை பார்த்து ஆயத்தப்படு என்று சொல்லியிருக்கிறாரு. நான் ஆயத்தமாக இருக்கிறேனா? ஆயத்தம் என்றால் என்ன? அதை குறித்து கூட நாம் சிந்தித்து பார்க்கிறது இல்லை. எனக்கு அன்பானவர்களே, இந்த காலத்திற்குள்ளே நாம் யாரும் அகப்பட்டு விடக்கூடாது என்பதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. எப்படியாகிலும் ஒரு அநேகரை தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிறதற்குத்தான் ஆண்டவர் அவருடைய சிலுவையில் தம்மை பலியாய் ஒப்பு கொடுத்தார். இன்னும் பாருங்க, அந்த சிலுவையின் மூலமாக பரலோகத்தையும் பூலோகத்தையும் அவர் ஒன்றாக இணைத்தார். அதுதான் பரிசுத்த பவுல் சொல்லும்போது, பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் முழு குடும்பத்திற்கு நாமக்காரனராகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த பரலோகத்தில் இருக்கிறவர்களும் பூமியில் இருக்கிறவர்களும் ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும் என்கிறது தேவ சித்தமாக இருக்கிறது என்பதை தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் இங்கே நமக்கு அவர் சொல்லுகிறார். இந்த பூமியில் ஒரு ராஜ்யம் வரப்போகிறது. அந்த ராஜ்யத்திற்கு ஒரு முத்திரை கொடுக்கப்பட போகிறது. அந்த முத்திரை அந்த முத்திரையை பெற்றுக்கொள்ளாதவன் எதையும் வாங்க முடியாது, விற்க முடியாது என்று சொல்லுகிற ஒரு கொடுமையான நாள் இந்த பூமியில் எழும்பி வரப்போகிறது. அதற்கு முன்னாக என்னுடையவர்கள் என்னுடைய சமூகத்திலே வந்து விடுங்கள் என்று சொல்லி அவர் ஆயத்தப்படுகிறார். அவர் சொல்லுகிறார் நமக்காக. இதை குறித்து அவர் ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு அதை தெளிவாக நமக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறார். நான் ஆண்டுடைய சமூகத்திற்கு இந்த முத்திரை காலத்துக்கு முன்பாக அவருடைய வருகை வெகு சீக்கிரமாக இருக்கும். இந்த வெளிப்படுத்தல் வேதத்திலே நாம் ஒவ்வொரு அதிகாரங்களையும் நாம் வாசித்து கொண்டே பார்க்கும்போது, முதல் 1வது அதிகாரத்திலே வாசிக்கும் போது அவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த தன்மையை குறித்து எழுதியிருக்கிறது. அவருடைய சிரசு, அவருடைய முகம், கண்கள், அவருடைய சத்தம், கால்கள், இதை குறித்து அங்கே விளக்கமாக எழுதியிருக்கிறது. என கேட்கிற அருமையான சகோதரங்களே, தேவ ஆவியானுடைய துணையாக இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை வாசிங்க. அதை ஒதுக்கி வைத்து விடாதீங்க. 2வது அதிகாரத்திலிருந்து 3 முடிய வாசிக்கும் போது அங்கே தெளிவாய் சபைகளுக்கு ஆவியானவர் எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் அங்கே பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரத்தில் யோவானை கர்த்தர் கூப்பிடுகிறார். இவைகளுக்கு பின்பு நீ இங்கே ஏறி வா என்று சொல்லி பரலோகத்தினுடைய நல்ல ஒரு அமைப்பை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. 5ஆம் அதிகாரத்தில் அவர் முத்திரையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாங்குகிறார். 6ஆம் அதிகாரத்தில் முத்திரை உடைக்கப்படுகிற காலம் வருகிறது. 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. 8ஆம் அதிகாரத்தில் இருந்து உபத்திரவ காலம் அங்கே தொடங்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் மறைக்கப்பட்டதில்லை, அது வெளிப்படுத்தப்பட்டது. 8ஆம் அதிகாரத்தில் இருந்து நாம் வாசிக்கும்போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1, 2ஆம் அதிகாரத்தில் அவர் சிருஷ்டித்ததான எல்லா மரம், செடி, கொடிகள் எல்லாவற்றுக்கும் 1/3 பங்கு அங்கே அழிகிறது. 8ஆம் அதிகாரத்தில் அங்கே முத்திரை முடிந்து அங்கே எக்காலம் ஊதப்படுகிறது.
ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய வருகைக்கு பிறகு நாம் இந்த உலகத்தில் நாம் இருப்போமானால் மிகவும் வேதனைப்பட்டு விடுவோம் என அன்பானவர்களே. ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, அதனுடைய வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் சொல்லுகிறது, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த பொழுது இதோ சகல ஜாதிகளும் கோத்திரத்தாரும் ஜனங்களும் பாசைக்காரரும் வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்க கண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்கிறது தேவனுடைய சித்தம். இந்த மிருகத்தினுடைய நாட்களுக்கு நாம் உள்ளாகாதபடி, அந்த லக்கத்துக்கு உள்ளாகாதபடி, அவருடைய நாமத்துக்கு நாம் உள்ளாகாதபடிக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஆயத்தப்படுவோம். நம்மை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். அங்கே எழுதியிருக்கு 16வது வசனம், சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமையர் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரையை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, தரிக்கும்படி முத்திரையை பெறும்படிக்கு செய்ததென்று பார்க்கிறோம். 18வது வசனம் சொல்லுது, இதில் ஞானம் விளங்கும் என்று சொல்லியிருக்கிறது. ஞானம் விளங்கும் என்று சொல்லியிருக்கிறது. பாருங்கள், ஒரு கொரோனா வந்தது. அந்த கொரோனாவுக்கு நமக்கு அவருக்கு ஒரு இன்ஜெக்ஷனை கொண்டு வந்தார்கள். ஆனால் அந்த இன்ஜெக்ஷன் எல்லாரும் போட்டோம். எப்படியாகிலும் அந்த தடுப்பூசி போடணும் என்று சொன்னார்கள், அதை நாம் போட்டோம். ஆனால் அதே போல் ஒரு காலம் இன்னும் வரப்போகிறது. அதே போல் ஒரு நாள் வரப்போகிறது. அன்றைக்கு நமக்கு இது முத்திரை 666 அப்படியெல்லாம் சொல்லி நம்மளை கூப்பிட மாட்டாங்க. நமக்கு இந்த உபத்திரவத்துக்கு, இந்த கொள்ளை நோய்க்கு தப்ப, இந்த உபத்திரவத்துக்கு தப்ப கையில் எப்படியாகிலும் ஒரு இன்ஜெக்ஷன். ஆனால் நமக்கு ஒரு அடையாளம், அது அன்னைக்கு பூமியில் இருக்கவங்களுக்கு விழத்தள்ள கைவிடப்பட்ட பரிசுத்தவான்கள், கைவிடப்பட்ட ஊழியக்காரலாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், இந்த பூமியில் இருக்கவங்க அன்னைக்கு இந்த காரியத்தை செய்ய வேண்டியது வரும். ஆனால் இங்கே வேதம் நமக்கு இப்பொழுது தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் இந்த காரியத்திற்குள்ள ஆகாதபடிக்கு மனம் திரும்புங்க. வரப்போகிற நாள் இவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு நாளாக இருக்க போகிறது. ஆனால் அன்றைக்கு வலது கையிலேயோ நெத்தியிலேயோ அந்த ஜிப்பை அவர்கள் பொருத்தும் போது நாம் அதற்கு அடிமைப்பட்டவர்களாக நாம் மாற வேண்டும். அந்த தீமைக்கு நாம் உள்ளாகாதபடிக்கு கர்த்தர் நம்ம இன்றைக்கு அவருடைய வசனத்தை கொண்டு நம்ம எச்சரித்து கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையை கொண்டு எச்சரித்து கொண்டிருக்கிறார். பாருங்க, அந்த முத்திரையை தரித்த மனிதனுடைய நிலைமை என்னவா இருக்கும் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 9, 10, 11வது வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தத்தோடு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் வலது கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கனையாகிய பாத்திரத்தில் கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரகமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவான். அவர்களுடைய மாதையின் புகை சதா காலங்களில் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்து கொள்ளுகிறவர்களுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் ஒரு ராத்திரி தூங்க முடியலை என்றால் நாம் அவ்வளவு வேகலப்படுகிறோம். ஐயோ, என்னால் நேற்று தூங்க முடியலை என்று சொல்லி நாம் வேதனைப்படுகிறோம். ஒரு நாட்கள் நமக்கு பலவீனம் என்று சொன்னால் நாம் அந்த நாளை சகிக்க முடியாமல் இருக்கோம். ஆனால் இங்கே சொல்லி இருக்க பாருங்க, இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு போகிறதற்கு தான் இந்த முத்திரை, இந்த மிருகம் நம்மை வழிநடத்தும். இந்த உலகம் நம்மை வழிநடத்தும். இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் நம்மை வழிநடத்தும். இந்த உலகத்தினுடைய இச்சைகள் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தினுடைய எல்லா ஆடம்பரங்களும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட நாட்களுக்குள்ள தேவனாகிய கர்த்தர் அவருடைய வார்த்தையை நமக்கு அழகாய் அருமையாய் தந்து கொண்டிருக்கிறார். மனம் திரும்பு, நீ போகிற வழி என்ன, நீ செய்கிற காரியம் என்ன,
நீ எந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறாய்? நீ எந்த இடத்துல நின்று தேவனை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறாய்? பரிசுத்த வேதாகமத்தை கரத்தில் வைத்துவிட்டு எப்படிப்பட்ட நடக்கை நடந்து கொண்டிருக்கிறாய்? நீ எப்படிப்பட்ட சிந்தையோடு இருக்கிறாய்? நீ எப்படிப்பட்ட வழியோடு இருக்கிறாய்? அவர் சொன்னார், உன் ஆத்துமாவை காத்துக்கொள் என்று சொல்லியிருக்கிறாரே. அந்த வார்த்தையை நீ தூக்கி எறிந்து விட்டு இன்றைக்கு உன் வாழ்க்கையின்படி நீ நடந்து கொண்டிருப்பாயானால் இந்த காலத்திற்கு நாம் தப்பி போக முடியாது என்கிறது பரிசுத்த ஆவியானவர் தெளிவும் திட்டமாக நம்மளோட பேசி கொண்டிருக்கிறார். இந்த வசனம் அதுக்கு நாம் கேட்கிற எல்லாருக்கும், உங்களுக்கும் எனக்கும் இந்த வசனம் ஒவ்வொரு நிமிஷமும் எச்சரித்து கொண்டிருக்கிறது. நாம் சிந்திக்க வேண்டிய இடத்துல, நாம் மனம் திரும்ப வேண்டிய இடத்துல, நாம் விட வேண்டியதை விட்டு நாம் எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல நிற்கும்படி தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அப்படியே சத்தத்துக்கு செவி கொடுப்பீர்களா? அப்படியே சத்தத்துக்கு செவி கொடுப்பீர்களா? வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள், வனாந்தரத்திலே அழிந்து போனார்கள். ஆனால் இன்றைக்கு நமக்கு நல்ல ஒரு பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் வைத்துவிட்டு இந்த உலகத்திலிருந்து எப்படியாகிலும் அந்த உன்னத ராஜ்யத்திற்கு வந்து சேர் என்று சொல்லி நமக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். இந்த முத்திரையை நாம் தரிப்போமானால் நிச்சயமாய் இந்த வேதனையை நாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். யாரானாலும் சரி, இந்த வேதனைக்கு நாம் தப்பி போக முடியாது. அதுதான் கடந்த வாரங்களை நாம் தியானித்து கொண்டிருந்தோம். பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரையை தரித்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் எபேசியர் 1:13 வாசித்தோம். சுவிசேஷத்தை, சத்திய வசனத்தை சுவிசேஷமாய் நீங்கள் கேட்டு விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவிக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று சொல்லி நாம் கடந்த வாரங்களை தியானித்தோம். எபேசியர் 4:30 அதை சொல்லுகிறது. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு எத்தனை பேர் பரிசுத்த ஆவியை பெற்று இன்றைக்கு துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? அதை குறித்த ஒரு சிந்தையும் உணர்வும் அந்த பரிசுத்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்காதபடிக்கு இன்னைக்கு உலக ரீதியாய் போய்கொண்டிருக்கிற உங்களையும் என்னை பார்த்து கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறார். நாம் காண்கிறது எல்லாம் ஒரு நாள் அழியும். ஆனால் இந்த உலகத்தில் முத்திரைக்கான எல்லா காரியங்களும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, மனம் திரும்புவோம். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுவோம். ஞானஸ்தானம் எடுப்போம். தண்ணீரில் மூழ்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுவோம். ஒரு பரிசுத்த ஜீவிதத்தை நாம் செய்வோம். பரிசுத்த வான்களோடு சேர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிப்போம். பரிசுத்த சபையில் ஒரு அங்கமாய் ஆண்டவரை ஆராதிப்போம். பரிசுத்த வசனத்தை ஒவ்வொன்றையும் நாம் ஆமென் வாசிப்போம், தியானிப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து நாம் ஜெபிப்போம். இந்நாள் வரையிலையும் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத கை கொண்டு வருகிற சகல கிரியைகளையும் விட்டு, சகல காரியத்தையும் விட்டு நாம் மனம் திரும்ப. மத்தேயு 4:17 சொல்லுகிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் சமீபமாயிற்று. உலகத்தின் அழிவு வந்துவிட்டது. நாம் அழிவுக்கு இந்த இடத்திலிருந்து நாம் ஆண்டவருடைய சமூகத்திற்கு கடந்து செல்லுவதற்கு தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். நாம் மனம் திரும்புவோம். எந்த வழியில நிற்கிறோமோ அந்த வழியை விட்டு பரிசுத்த மார்க்கத்துக்குள்ளே, பரிசுத்த ஜீவிதத்துக்குள்ளே, பரிசுத்த தேவனாகிய கர்த்தருக்குள்ளே நாம் கடந்து வருவதற்கு கர்த்தராமே நம்மை அழைக்கிறார். இந்த அழைப்பை, இந்த வார்த்தையை அல்லல் தட்டாதீங்க. என்னைக்கும் இந்த வார்த்தை கிடைக்கும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்காதீங்க. என்றைக்கும் இப்படிப்பட்ட வார்த்தையை தேவன் தந்து என்னை தேற்றி கொண்டிருப்பார் என்று சொல்லி நினைக்காதீங்க. ஒரு நாள் இந்த சத்தம் நம்மை விட்டு நிற்கும். ஒரு நாள் இந்த சத்தம் நம்மை ஆமென் கேட்க முடியாத ஒரு காலம் வரப்போகிறது. ஆமோஸ் 8ஆம் அதிகாரத்தில் நாம் அதை தான் வாசிக்கிறோம். வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்ச காலம் வரப்போகிறது என்று சொல்லியிருக்கு. உண்மையான சத்தியம் கிடைக்கக்கூடாத காலம் வரப்போகிறது. பரிசுத்த ஆவியானவர் பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட போகிற காலம் வருகிறது. பரிசுத்த வான்கள் எல்லாரும் இன்னைக்கு நமக்காக முழங்காலில் எத்தனையோ பரிசுத்த வான்கள் கண்ணுறக்கம் இல்லாமல் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, என் ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டுமே, அழிந்து போகக்கூடாது என்று சொல்லி அந்த எல்லாவற்றையும் நாம் இன்றைக்கு அல்லல் தட்டி கொண்டு நிற்போம். ஆனால் நிற்கிறோம். ஆனால் இந்த இடத்துல இருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டவர், பரிசுத்தவான்களுடைய எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த பூமியிலே சமாதானம் இருக்காது. நீங்க இன்னைக்கு நாம் தேடுகிற சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. மிருகத்தினுடைய ஆட்சி பகிரங்கமாய் வந்து இந்த மிருகம் இந்த பூமியை ஆளுகை செய்ய, ஜனங்களை ஆளுகை செய்ய போகிறது. அதற்கு முன்பாக மனம் திரும்புவோம். அதற்கு முன்பாக ஆயத்தப்படுவோம். ஞானஸ்தானம், அபிஷேகம், ரட்சிப்பு என்கிற நீதி, இவைகளை எல்லாவற்றையும் நாம் ஆயத்தப்படுத்தி அப்படியே வருகைக்கு நாம் காத்திருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார்.
சீக்கிரமாய் வரப்போகிறார். இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது, சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார். நாம் ஆயத்தப்படுவோம், ஆண்டவருடைய வருகைக்கு எதிர்கொண்டு செல்லுவோம். கர்த்தர் நம்மை நாம் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் சகல உபத்திரவத்திலிருந்து விலக்கி பாதுகாப்பாராக. அவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவர் நம் குடும்பத்திலே நம்மோடும் இருந்து நம்மை அந்த பரிசுத்தத்துக்கு நேர, சத்தியத்துக்கு நேர வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? நாம் ஜெபிப்போமா? இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் மேல் நீர் வைத்திருக்கிற அன்புக்காக, எங்கள் மேல் நீர் வைத்திருக்கிற ஆண்டவரை கிருபைக்காய், தயவுக்காய், இரக்கத்துக்காய் என் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்தில் இந்த மனதார ஆண்டவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. இயேசுவே, நாள்தோறும் ஆண்டவரை இந்த வார்த்தைகளை ஆண்டவரை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறீர் ஐயா. இந்த வார்த்தையை கேட்க கேட்க ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்பி இன்னும் பரிசுத்தத்திற்கு நேராக எங்களை ஒப்பு கொடுக்க தேவனாகிய கர்த்தர் நீர் கிருபைதார். எங்கள் ஒருவருடைய இருதயமும் கடினப்பட்டு விடாதபடி ஆண்டவரே, பிடரி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற கடினப்பட்டு விடாதபடிக்கு கர்த்தருக்குள் இந்த ஆண்மை ஸ்தோத்திர நடுக்கத்தோடு உடைய வசனத்தை கை கொண்டு உடைய பரிசுத்தத்துக்கு நேராய் கடந்து வர, உடைய ராஜ்யத்துக்கு நேராய் கடந்து வர கிருபைத்தார். இந்த வார்த்தையை ஆண்டவரை கேட்கிற எங்கள் யாவரையும் ஆண்டவரே உடைய வருகைக்கு ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க நீர் ஆயத்தப்படுத்துகிறதுக்காய், அழைத்திருக்கிறதுக்காய், சீக்கிரமாய் ஆயத்தப்பட என்று சொல்லுகிற எச்சரிப்பை தருகிறதுக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆயத்தப்படட்டும். வாலிப பிள்ளைகள், பெரியோர், சிறியோர் எல்லார் மேலும் பரிசுத்த ஆவி என்கிற முத்திரையை போடுவீராக இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் அப்படியே செய்கிற அன்புக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.